நடிகர்களை தியேட்டர் வரை பின்பற்றுவார்கள் ரசிகர்கள். ஆனால் சாமியை வாழ்க்கை முடியும் வரை பின்பற்றுபவர்கள் பக்தர்கள். எம்ஜிஆரை பின்பற்றும் ரசிகர்களை பக்தர்கள் என்றுதான் கூறுவார்கள். அதற்கு சில காரணங்கள் உண்டு. ஒன்று, நினைத்ததை முடிப்பவன் என்ற படத்தில் ஒரு எம்ஜிஆர் சிகரெட்டை வாயில் வைத்து பற்ற வைக்க நினைப்பார். ஆனால் உடனே மற்றொரு எம்ஜிஆர் தட்டிவிட்டு அடிக்காத குறையாக முறைப்பார். அவர் முறைத்தது கேமராவை அல்ல, அவர் முறைத்தது புகைப்பிடிக்கும் பார்வையாளர்களை, ரசிகர்களை, பக்த கோடிகளை. அவர்கள் உடனே தலைவர் கோபித்துக் கொள்வார் என்று புகைப்பழக்கத்தை அறவே துறந்தனர். அன்றிலிருந்து அவர்களது வீடுகளில், சிம்னிகளில், கிச்சன்களில் புகை கூடியது. சிகரெட்டுக்காக செலவிடப்படும் தொகை மிச்சமானதால் அத்தொகை வரவாக கிச்சன் ஐட்டங்களாக மாறின. 2. ஒளி விளக்கு என்னும் படத்தில் எம்ஜிஆர் மது பாட்டிலை ருசிக்க ரெடியாக இருப்பார். ஆனால் அவரது மனசாட்சி பிம்பமாக மாறி எம்ஜிஆரை ஒரு பாடலுக்கு பாடி அறிவுறுத்தும். கேமராவை பார்த்து பாடியதால் படம் பார்த்து கொண்டிருந்த குடிகாரர்கள் குடியை விட்டனர். எத்தனை குடிகளின் வீட்டில் ஒளியேற்றினார் என்பது அக்காலத்து இல்லத்தரசிகளை கேட்டால் தெரியும். எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள்.